ஆசீர்வதிப்பதாக. ஆலயத்துடைய ஒரு சின்ன வேலையை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஜபங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கலாம். சில பேட்ச் ஒர்க்குகள் தான் பெரிய வேலையில் அந்த வேலைகளே கழிந்த வாரங்கள் செய்த வாரங்களை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆலயத்தின் நடைபெற அநேக வேலைப்பாடுகள் உண்டு. இந்த காரியங்களை நினைத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அவர் என்றும் என்றும் போதுமானவர். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியக்காரர் மாத்தண்டம் பகுதியிலே டேவிட் ஷுகர் மாத்தண்டம் பகுதியில் ஒரு பெரிய கூச்சல் வந்திருந்தார். 2004 நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி அப்படியே பேசும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தினார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்ல சொல்லலாமா? பழகினவர்கள் அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டார்கள். வாழ்க்கையில் அதை அனுபவிக்கும் போது இந்த வார்த்தை ருசிகரமாக இருக்கும். சொல்லிட்டே இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்கலாகவே கண்ணீர் மல்கும் போதும் மாத்திரமல்ல, அதோடு கூட ஒரு சிரிப்பும் வரும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலே வாசித்து நாம் சில தியானங்களுக்கு தேவனாக நம்முடைய சிந்தனைகளை திருப்பப் போகிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24 முதல் கீழே வசனங்களை வாசிக்க கேட்போம். 38 முதல் கீழே வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை வசனங்களை ஒரு தேவ பிள்ளை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே வீடுகளிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அந்த இடத்திலே இயேசுவை வைத்தார்கள். எல்லா கண்கள் மணிப்போமா? வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். 38 வசனத்திலே வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனமாயிருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டார். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆமென். வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சில நிமிடங்கள் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தையுடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையோடு நீங்கள் இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. தேற்றர வாழ்வுடைய கரம் இந்த இடத்திலே
அசைவாடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீ மேன்மைப்படுத்தும் ராஜா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவன் நீ திறந்தால் ஒருவன் அடைக்க முடியாது, நீ அடைத்தால் ஒருவனும் திறக்க முடியாது எழுதப்பட்டிருக்கிற வாக்கியத்தின்படியாய் உடைய பிள்ளைகள் செவிகள் ஆண்டுடைய சமூகத்திலே திறந்த வண்ணமாகவே இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசுங்க, நாமத்தையே மகிமைப்படுத்தும் தகப்பனை, வார்த்தைகளின் ஆழங்களை ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஆண்டவரே வல்லமைகளை ருசிக்கத்தக்கதாக எங்களுடைய இடைப்படி ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்திலே வாசித்த வசனம், இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானான் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவின் அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்த உண்மை. காரணம், அவன் கிறிஸ்துவனுடைய ரகசிய சீசனாக இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக சீசர்களை தங்களுக்காக அழைத்து ஊழிய காரியங்களை பயன்படுத்தும்படி அநேகரை ஆண்டவர் அழைத்து கொண்டார். பேதுரு உட்பட அந்திரேயா, லூக்கா, மார்க்கு, இப்படி 12 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அழைத்ததும் அல்லாமல் அதற்கு மேலாக 70 சுவிசேஷகர்களை சீசர்களை ஆண்டவர் நியமித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லா ஊழியங்களிலும் சீஷத்துவ ஊழியம் என்பது முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? சபை வளர்ச்சி அடைவதற்கான அவன் பங்கு வகிக்கிற ஒரு பகுதியிலே ஒன்று சீஷத்துவ ஊழியம் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அந்த ஊழியம் யார் செய்வார் என்றால் ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரோடு கூட தோல் கொடுக்கிற சில தேவ பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கர்த்தருடைய சபையை உயர்த்த வேண்டும், ஊழியம் வளர வேண்டும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவை சபை விசாலமாக வேண்டும், சபை ஆத்மாக்கள் பெருக வேண்டும் என்பதை குறித்த வைராக்கியமும் தாகமும் யாரிடத்தில் உள்ளே இருக்கிறதோ அவர்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் சீஷத்துவ பணிகளை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருப்பார்கள். அவர் பயன்படுகிற ஒவ்வொரு செயல்களிலும் நடுவில் சீஷத்துவ பணிகள் செயல்படும். அது ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இந்த காரியங்களிலே உட்புகுந்து இந்த காரியங்களை செயல்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? கிராமங்களுக்கு தோறும் கடந்து போகிறார்கள். அவன் வராமல் இருக்கிறவர்களை தனியாக கூப்பிட்டு அழைத்து பேசுவார்கள். இப்படி சம்பந்தப்பட்டவரிடத்திலே பேசி பழகி அவர்கள் ஆலயத்திலே கொண்டு வருவார்கள். இது இந்த வேலையை செய்கிறவர்கள் சீசர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அந்த சீஷத்துவ பணியில் இருக்கிற ஒரு 70 பேர்களை ஆண்டவர் இயேசு நியமித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் ஒரு பட்டணத்திற்கு கடந்து போகிறார் என்றால் அதற்கு முன்பாகவே சீசர்கள் என்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு பட்டணத்திற்கு ஒரு இயேசு கடந்து போகிறார், போதகர் கடந்து போகிறார், குரு கடந்து போகிறார் என்று சொல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்திலே அந்த சபை உட்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்து பேர்களும் முன்பாகவே போயிருப்பார்கள். சொல்லலாமா? நீங்கள் சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தால் இயேசுவுக்கு முன்னாகவே அவர்கள் அங்கே போயிருப்பார்கள். நீங்கள் கேத்தலிக் சபைகள், சிஎஸ்ஐ மற்றும் லூத்தரன் சபைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நிகழ்ச்சி ஒரு வீட்டிலே நடக்கிறது என்று சொன்னாலே குரு 9-10 மணிக்கு வருகிறார் என்றால் 9:50 முன்பதாகவே சீஷத்துவருடைய சீஷர்கள் என்பது ஆண்களை சொல்லவில்லை, பெண்கள் உட்பட எல்லாரும் அங்கே தனித்தனியாக பெயர்கள் சொல்லி வைப்பார்கள். இவர்கள் இந்த குழந்தைக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளைக்கு இது தந்தை. ஒத்துக்கொள்வீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா?
இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற இந்த தம்பிக்கு இந்த சகோதரர் அப்பா. அல்லேலூயா சொல்லாமா. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற இந்த பாப்பாவுக்கு இந்த தாயார் அம்மா. சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா. இதுதான் சீசர்களுடைய ஒரு கூட்டமைப்பில் ஒரு தேவன் ஒரு சபையை எழுப்பணும் என்று நினைத்தார் என்றார், ஒரு சபையை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார் என்றார், ஒரு சபையை தூக்கி போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றார், நீங்கள் சிலர் அப்பாவாய் மாறணும், சிலர் அம்மாவாய் மாறணும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரத்துக்கு வரை நம்ம போய் உட்கார்ந்தா போதும். அவன் நினைக்கிற சபை இன்றும் என்றும் எப்போதும் அப்படி இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா. இது நான் பயப்படுவதில்லை, நான் பயப்பட போவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவருக்காக பயன்படுகிற அநேக தூரமாய் விலகி விலகி போகிறதுனாலேதான் சபையினுடைய எண்ணிக்கையும் குறைப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து ஒரு பாடல் இப்படி பாடப்படுகிறது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. சங்கீத ஆலோசனை பேசினா பரவாயில்ல, ஊழியக்காரர் எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்திலே உயர்த்தப்படுவதாக. ஊழியக்காரரும் சங்கீத ஆலோசனை பேசுகிறவர் சிறு பிள்ளைகள் வசனம் சொல்கிறதை கேட்க காதுகள் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக எழுப்புதலின் தீயை பற்றி பிடிப்பார்கள். அல்லேலூயா. சொல்லணும்னு தோணிடுச்சு, அதுதான் சொல்லிட்டேன். இல்லை சொல்லாமா. மனதில் பட்டு அப்படியே சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் சபையை எழுப்பணும்னு நினைக்கிறார். ஆனால் நான் கூடியிருக்கிற இடத்துல ஒருவர் திசை திருப்பினான்னு வைங்க, அந்த இடம் குட்டையாய் மாறிடும். அந்த இடம் எப்படியும் குட்டையா மாறிடும், ஒன்றும் பண்ண முடியாது, அசையவே முடியாது. நான் இந்த இடத்துல 5 பேர் குடியிருந்தால் ஆராதிப்பேன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. எத்தனை பேர் காரணங்களை தண்ணி துதிக்கிறீங்க? 5 ஆத்மா இந்த இடத்துல இருந்தால் நான் துதிப்பேன் ஆண்டவரே. எனக்கு டோன்ட் வரி, அதை பற்றி பயப்படவே மாட்டேன்ப்பா சொல்ல ஆரம்பிச்சேன். தெரியுமா உங்களுக்கு? அநேகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 5 ஆத்மா இந்த இடத்துல வந்து கூடியிருந்து செபித்தாலும் 6வது நபராய் நான் உட்கார்ந்து செபிப்பேன் ஆண்டவரே. இடத்துல தூக்க நினைக்கிறவர்கள் விலகி விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. நம்மை திசை திருப்ப நினைக்கிறவர்கள் விலகி விடுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஊழியம் யார் நடத்தணும்னு நான் அதிகாரம் பண்ணி சொல்லவில்லை. யார் நடத்தினாலும் கர்த்தருடைய நாமம் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர். ஆமென் சொல்லலாமா. வாசிக்கலாமா? 38 முதல் முறை கூட வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 முதல் கீழ் வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அறிவித்தின் ஊரானாம் யூதருக்கு பயந்ததினால் இயேசு கண்டர சீசனமாயிருந்த யோசேப்பு அல்லேலூயா சொல்லலாமா. அங்கே இயேசு 70 சீசர்களை உருவாக்கி எடுத்தார். சீசர்களை உருவாக்கி எடுப்பது என்பது சாதாரண வேலை கிடையாது. அதுக்குன்னு சொல்லியே நேரத்தை எடுத்து உழைக்கணும், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கியே பிரயாசப்படணும், சிரிச்சு பேசணும், அவன் அவன் சமாதானமா பேசி பழகணும், என்ன அடித்தாலும் வாங்க தெரியும். அதுல சொல்லாமா. என்ன பண்ணினாலும் சகிப்பு வேணும். கொஞ்சம் முகம் கோணிடுச்சு நீ குருவே கிடையாது. அல்லேலூயா. இல்லை சொல்லாமா. நீ ஊழியக்காரனே கிடையாது, கொஞ்சம் முகம் கோணினா போதும். இல்லை சொல்லாமா. ஆனா இயேசு 70 பேரை ஆண்டவர் சீசர்களாய் உருவாக்கி கிராமம் கிராமமாக 2 பேர்களாய் அனுப்பி வைத்துவிட்டு நேரம் எடுக்கும் போதெல்லாம் அந்தந்த கிராமங்களை ஆண்டவர் சந்திக்க தொடங்கினார். அல்லேலூயா. சந்திக்க
வரவேற்றார். பிற்பாடு ஏன் இந்த வசனத்தை வாசிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த 70 சீசர்களிலும் இந்த 2 சீசர்கள் ரகசிய உணவாளிகள். அல்லேலூயா! ரகசிய சீசர்கள். இவர்கள் வெளியே தென்பட மாட்டார்கள். பரசிய சீசர்கள் வேறு, ரகசிய சீசர்கள் வேறு. அல்லேலூயா சொல்லுமா? மலையாளத்தில் பரசிய சீசர் என்று சொல்வார்கள், தமிழில் வெளியரங்கமான சீசர்கள். உங்களை பார்த்தா சீசர் என்று சொல்ல வேண்டும், மூப்பர்கள் என்று சொல்ல வேண்டும், மூப்பத்தி என்று சொல்ல வேண்டும். சொல்லாமா? உங்களை பார்த்தால் இப்படிப்பட்டவர்கள் இந்த சபையுடைய மூப்பர்கள், இந்த சபையுடைய மேய்ப்பர்கள், இந்த சபையுடைய ஆலோசகர்கள், இந்த சபையுடைய விசுவாசிகள், இந்த சபையுடைய ஆமென் ஆமென் தேவனை துதிக்கிற அன்புக்குரியவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வெளிப்படையாய் காண்பிக்கிற ஒன்றுதான் சீசத்துவம். அல்லேலூயா! அந்த 70 பேர்களும் வெளிப்படையாகவே அவை தேசத்தில் யூதா ஜனத்தின் நடுவில் தன்னை சீசர்களாகவே காண்பித்தார்கள். ஆனால் இந்த 2 பேர்களை குறித்து வாசிக்கும் போது இவர்கள் வெளிப்படையாக எந்த இடத்திலேயுமே சீசத்துவ வேலையை செய்ததாக எழுதப்படவில்லை. அல்லேலூயா! எந்த இடத்திலும் சீசத்துவ வேலையை செய்ததாக எழுதப்படவில்லை. ஆனால் இவர்களுக்குள்ளே ஆமென் தேவனுடைய பிரமாணங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்ன பிரமாணம்? ஆமென் இவர்கள் பரிசேயர்கள் எழுதப்பட்டிருக்கிறார். யாரு? ஆமென் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் ஆமென் நிக்கோதேமை குறித்து சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் யூதர்கள் அல்லது பரிசேயர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? பரிசேயர்கள் என்ற வார்த்தை ஆமென் எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால், இவர்கள் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது, வாரத்துக்கு 2 முறை உபவாசம் எடுக்கிறவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக அவர்கள் ஜீரகத்தில் கூட, அல்லேலூயா சொல்லாமா, கடுகுகளில் கூட தசமபாகம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி வெளிப்படையாக தங்களுடைய காரியங்களை சீசத்துவமாய் வெளிப்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்கள் கடுகுகளிலும் கீரகங்களிலும் கூட தசமபாகம் கொடுப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் எடுப்பதை தவிர்க்க மாட்டார்கள். மூன்றாவது, இவர்கள் பரிசேயர்கள் என்பதனாலே தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப ஏன் இவன் ரகசிய சீசன் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு வேதத்திலே வாசித்தால், யூத ஜனங்களின் நடுவில் அல்லது ஆமென் ஆமென் யூதர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே ஒரு மனிதன் 12 வயதிற்கு முன் உள்ளாக அவர் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? வேதாகமத்தை நன்றாக கற்று தேர்ந்தவனாய் இருக்க வேண்டும். இல்லைன்னு சொல்லாமா? வேதாகமத்தை முழுவதும் கற்று தேர்ந்தவனாய். அதாவது வேதத்தில் எழுதப்பட்டு இயேசு 12வது வயதிலே எருசலேம் தேவாலயத்தின் பலிபீடத்தில் நின்று கொண்டு என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா! அப்படின்னா யூதனாய் பிறந்திருக்கிறவர்கள், கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கிறவர்கள் யாவரும் தங்கள் இருதயங்களிலே வேத பிரமாணங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கு வேதத்தை வாசிக்க தெரிந்தாலே போதும், அவன் சீசன் அல்ல, அவன் ஜெபவீரன் அல்ல, அவன் தீர்க்கதரிசி அல்ல, அவன் டாக்டர் என்று அழைக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா! எப்படி அழைக்கப்படுகிறான்? டாக்டர் மற்றும் ரெவரண்ட். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நிக்கோதேமை குறித்தும் இந்த அரிமத்திய ஊரானாகிய ஆமென் யோசேப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் 12 வயதிற்குள்ளே சகல சாஸ்திர சம்பிரதாயங்களை, கிறிஸ்டியானிட்டி இருக்கிற, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற சகல, ரோமாவுக்குள் இருக்கிற, யூத குலத்தில் இருக்கிற சகல பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவராக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் எல்லாமே இருக்கும். ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், வேறுபாடை கடைத்திருப்பார்கள், ஜெபம் இருக்கும், உபவாசம் இருக்கும், காத்திருப்பு இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா காரியங்களும் ஆவிக்குரியவர்களால் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்குள்ளே அநேக காரியங்கள்
ஊழியம். அல்லேலூயா சொல்லாமோ. ஊழியம் என்றாலும் நான் பெருசாக நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா. ஊழியத்தை பெருசாக நினைக்காதீர்கள். ஊழியத்தை பெருசாக நினைச்சீங்கன்னா நீங்கள் பெரிதாக முடியாது, நீங்க வளர முடியாது. ஏன்னா உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார், உங்க மேல ஒரு பெரிய பிளான் வைத்திருப்பார். நீங்கள் தரித்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வசனம் பார்த்தீங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொல்லாமா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன திட்டமா இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு என்ன தாரும், தேவ ஞானத்தை தாரும் என்று தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அதை சொல்லாமா? நாம் எல்லாரும் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஊழியக்காரன் கூட்டத்திலே நான் ஒருவனாக இருக்கிறேன். அல்ல சொல்லாமா? எனக்கு அதிகமாய் அவன் ஆலோசனை கொடுக்க எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. அதிகமாக இவரை பயன்படுத்த அவனுக்கு வாங்க, அப்படி போக, இப்படி செய்யுங்க என்று சொல்லுகிற ஒரு ஞானவானின் கூட்டத்தில் இல்லை. ஆனால் தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது நீர் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர் என்பதை புரிய முடியும். அல்ல சொல்லாமா? எங்களிடத்தில் என்ன பேச வருகிறீர், ஆண்டவரே என்ன பேச வருகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த ரகசிய சீசன் என்று இவர்கள் ரெண்டு பேரையும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் யோவான் சுவிசேஷம் 1 முதல் 7 வசனம். 3ஆம் அதிகாரம். யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். நீர் செய்கிற அந்த அற்புதங்களை யாரும் செய்ய மாட்டான் என்றார். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நிக்கோதேமு இயேசு இரவில் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறார். இரவு நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலே இந்த நிக்கோதேமு இயேசுவை ரகசியமாய் சந்திக்கும்படி கடந்து போனான். ஏன் ரகசியமாய் சந்திக்கும்படி கடந்து போனான் என்றால், 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவுடைய செயல்பாடுகள் யூத குலத்தில் இருக்கிற சகல தேவாலயத்தின் நடுவிலும் ஒரு புரளி கிளம்பி விட்டது. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு புரளி கிளம்பினதுனால அங்க அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்ம இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன், 3ஆம் நாளுக்குள்ளே எழுப்பி கட்டுவேன். அப்பொழுது யூதர்கள் அந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. நீர் இதை 3 நாளைக்குள் எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகள் தேவாலயத்துக்கு புறமே துரத்தி விட்டு காசுக்காரனுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இப்படி ஆலயத்தின் நடுவிலே எல்லாரும் 2 லட்சம் பேர்கள் கூடியிருக்கிற ஆலயம் தான் தேவாலயம். அல்லேலூயா சொல்லாமா? 2 லட்சத்திற்கும் மேலான நபர்கள் இந்த ஆலயத்திலே கூடி உட்கார்ந்திருப்பார்கள். அந்த நடுவிலே ஒரே மனிதராகிய இயேசு சாட்டை வாரை எடுத்துக்கொண்டு அந்த பலிபீடத்துக்கு நேராக ஓடி போய் ஆட்டு வாசல் அமேன் என்னென்ன வாசல்கள் உண்டோ அந்த வாசல் வழியாக ஒரு ரவுண்டு பண்ணி எல்லாத்தையும் அடித்து உடைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? இது ஆலயமே அல்ல, இந்த ஆலயத்தில் என்னென்னவோ நடக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இதை பார்த்த ஆலயம் மாதிரி தான் தெரிகிறது, ஆனா இது ஒரு தேவ ஆலயம் மாதிரி தெரியல. இது யாரோ குரூப் சேர்ந்து பல சதிகளை எழுப்ப
என்பதை இயேசு உணர்ந்தார். இருக்கிறீங்களா? சொல்லாமா, இந்த முக்கில போனா ஆட்டு குட்டங்களை எல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கூட்டத்திலே போனா பரிமள தைலங்களையும் சென்று பாட்டல்களையும் ஸ்ப்ரே பாட்டல்களையும் வைத்து ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்லாமா, இந்த பக்கம் போனா அங்க ஒரு சில கூட்டங்களை சேர்த்து அவன் அங்கே ஒரு கோழிகள் பறவைகள் அவன் ஊர் பிராணிகளை வைத்து என்ன செய்கிறான்? வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். சொல்லாமா, இங்கே ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பிரகாரத்தின் சைடுகளில் எல்லாம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும். இது என்ன ஆலயம் என்று தேவன் உற்று பார்த்தபோது பரிசுத்த பீடத்தின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீயோ ஆலயத்தின் வெளியிலே ரவுண்ட் கொண்டிருக்கிறார். சொல்லாமா, நீயோ ஆலயத்தின் வெளியே வாசல் வெளியே கம்பவுண்டுக்குள்ளே கம்பவுண்டுக்கு வெளியே சொல்லாமா, பரிசுத்த பீடத்தின் நடுவிலே ஆராதனை முழங்கிக் கொண்டிருக்கும், பாடல் முழங்கிக் கொண்டிருக்கும், துதி ஸ்தோத்திரம் முழங்கிக் கொண்டிருக்கும். யாரு பாடுனா என்ன? பாட்டு ஆராதனை உயரும்போது பரலோகத்தின் மகிமை அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். சொல்லாமா, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் விளங்கிக் கொண்டிருக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆசிர்வாதங்கள் ஆசை பயன்படுத்தும்படியாக வேலைகளை ஆரம்பித்தார். 2.5 மணி நேரம் தேசலின் தேவாலயத்தில் பலி நடத்துதலும் அவன் தூபம் காட்டுதலும் தேவனுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற நேரமாக இருக்கும் போது இந்த 2.5 மணி நேரத்தை சிலர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களும் வேத பிரமாணங்களை அடித்து கலக்கி குடித்தவர்கள். அவர்களுக்குள்ளே வசனத்தினுடைய குறைபாடு இல்லை. அவர்களுக்குள்ளே வேறுபாடு அனுபவம் அவன் மாற்றமே இல்லை. அவர்களும் பலி செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் உபவாசம் பண்ணுகிறார்கள். அவர்களும் தேவனுக்கென்று காணிக்கை கொடுக்கிறவர்கள். அவர்களும் கர்த்தருக்கென்று பலிபீடங்களை செய்கிறவர்கள். அவர்களும் பிரமாணங்களின் படியே நடக்கிறவர்கள். சொல்லலாமா? தேவன் 2.5 மணி நேரத்திற்காக காசுக்காகவே குறிவைத்து வியாபார செயலை உண்டாக்கு சூழலின் கூட்டத்தை இயேசு பார்த்தார். சொல்லலாமா? என்னையா உபதேசம் என்று அறிந்து அவர் எடுத்த சாட்டை வாரை அவன் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லலாமா? தேவாலயத்திற்குள்ள எப்படி சாட்டை வார் வந்தது? அங்கே என்னடா சொல்லலாமா? அல்லேலூயா, இருக்கிறீங்களா? சொல்லலாமா? அல்லேலூயா. குழந்தைகள் பேசுவதும் சுற்றுவதும் அவன் பேசப்படுகிற காலத்தை தடைப்படுத்த நாம் விரும்பவில்லை. வேத வசனம் போதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தினால் ரொம்ப நல்லாக இருக்கும். சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தகப்பன் என்று சொல்ல நிலைமையில நான் பேசவில்லை. இங்கு யார் அவர்களை கண்டித்தாலும் கேள்வி எழுப்பப்படாது. இருக்கிறீர்களா? யார் கண்டித்தாலும் கேள்வி எழுப்பப்படாது. அதனாலதான் நான் மௌனமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளை குறித்து யார் உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஒருத்தர் தர மாட்டேங்கிறேன். அதெல்லாம் சொல்லாமா? விழுந்தா மட்டும் தோற்றுகிறேன். சொல்லாமா? அல்லேலூயா. விழுந்தா மட்டும் செய்வீர்கள், தூக்கி விடுகிறீர்கள், இன்னும் ஓடுங்கள். அதில் சொல்லாமா? குழந்தைக்கு ஓடட்டும், ஓடுறது நல்லது. அதில் சொல்லாமா? அவர்கள் ஓடி விளையாடினால் இந்த அந்த செயல்பாடுகளிலே ஏராளமான குழந்தைகள் இந்த இடத்தில் உருவாக்கப்படும். அதில் சொல்லாமா? அல்லேலூயா. அதில் சொல்லாமா? ஏராளமான குழந்தைகள் ஓடி விளையாடுகிற செயல்பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். அதனால் நீ வேலையோ போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஒன்றுமே லாய்க்கில்லாத இடத்திலே அன்னாளுக்கு தேவன் 5 குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால் தேவன் குழந்தைகள் கொடுக்கப்படுவது தன்னுடைய இரக்கம், தயவு. அல்லேலூயா சொல்லாமா? அது வெயிட் பண்ணி கிடைக்கிறது ரொம்ப தயவு. அல்லேலூயா சொல்லாமா? தாமதமாய் கிடைக்கிறது ரொம்பவும் கொடுத்து வைத்தவர்கள்.
உடனுக்குடன் கிடைத்ததுனால் நம்முடைய அருமை தெரியாது. ரொம்ப தாமதமாய் கிடைச்சுவீங்க, கீழே வைக்கவே தோணாது. இல்லையா? கீழே வைக்கவே முடியாது. குழந்தை என்பது மாத்திரமல்ல, எந்த நன்மையானாலும் சரி, எந்த ஆசீர்வாதமானாலும் சரி, எந்த உயர்வானாலும் சரி, சொல்லலாமா, தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது அவன் அதனுடைய குவாலிஃபிகேஷன், அதனுடைய ஸ்கேல அளந்து பார்ப்பாராம். இல்லையா? இந்த அளவிற்கு உயர்த்தப்படும் போது இந்த ஸ்கேல் கேப்ல இடைவெளி இருக்கக்கூடாது நினைப்பார். ஸ்கேல் கேப் இடைவெளின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஏற்றி வைப்பாங்க. அந்த சின்ன கேப் இருக்குன்னா மொத்த கண்டையில கீழே விழுந்துடும். சொல்லலாமா, அந்த இடைவெளி இருக்கவே கூடாது என்று தேவன் அந்த இடைவெளியை நிரப்பி 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 மேலே கொண்டு வைப்பார் பாருங்க. அதுதான் ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா. நீங்க டக்குன்னு உயர்த்தினா டக்குன்னு கீழே போயிடுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய மனதின் ரீதியான துக்கம் உங்களை அலட்டிக் கொண்டே இருக்கும். மன ரீதியான துக்கங்கள் உங்களை அலட்டிக் கொண்டே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று வைக்க நீங்க அதுல ரசனையால் மாறுவீர்கள். சொல்லலாமா? அதுல ரசனையால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அந்த அனுபவங்கள் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பார்கள். அந்த அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக ஆராதிக்காமல் இருக்க மாட்டார். எதிர்பாராத நேரத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்போது நீங்கள் யாரும் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். அந்த நேரத்தில் ஒரு கரம் வரும் பாருங்க. அதுதான் ஆறுதலின் கரம், அதுதான் பேச்சுகிற கரம், அதுதான் உங்களை உயர்த்துகிற கரம், அதுதான் உங்களை மேன்மைப்படுத்துகிற கரம். நினையாத நேரத்தில், தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இடத்தில் ஆண்டவர் இறக்கிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வசனம் இன்னும் அவருடைய கன்ஃபியூஸ் வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? 70 அந்த சீஷர்களை ஆண்டவர் அனுப்பினார். 2 பேர் ரகசியமாக இருக்கிறார்கள். 2 பேரை யூதர்கள் கண்டுபிடிக்க முடியாது, ரோமர்கள் கண்டுபிடிக்க முடியாது, விசுவாசிகள் கண்டுபிடிக்க முடியாது, ஆசாரியர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆய்வா அண்ணா அவன் மற்றும் பல அவன் பெரியவர்கள் அவன் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா நிக்கோதேமு அந்த தேசத்திலே ஒரு அதிகாரி. அல்லேலூயா. நிக்கோதேமு அந்த தேசத்தில் பெரிய உயர்ந்த மனிதன். அன்றைக்கு 3 பணக்காரர்களில் ஒருவன் இந்த நிக்கோதேமு. இன்றைக்கு அதானியுடைய திருமண காரியம் 1 மாதம் செலிப்ரேட். அல்லேலூயா. அதான் அதானியுடைய மகன் பேர் தெரியுமா உங்களுக்கு? அதானியுடைய மகனுடைய திருமணத்தினுடைய செலிப்ரேட் எத்தனை நாட்கள்? 1 month. இன்னும் நட்சத்திரங்கள், பிரபலங்கள், தொழிலதிபர்கள் எல்லாரும் போயிட்டு வாழ்த்து தெரிவித்து வந்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? பணக்காரர்கள் குரூப்பிலே ஒரு பெரிய நம்பர் 1 இருக்கிற அதானி குரூப்பை போல அன்றைக்கு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே பணக்காரர்கள் நம்பர் 1 பணக்காரர்களில் 3ஆம் பட்டியலில் இருந்தவர் தான் நிக்கோதேமு. அல்லேலூயா சொல்லாமா? எந்தெந்த பண்டிகை நடக்கிறதோ ஆசரிப்பு பண்டிகை, பஸ்கா பண்டிகை, சுத்திகரிப்பு பண்டிகை, என்னென்ன பண்டிகை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பண்டிகைக்குடைய எல்லா கோஆர்டினேட்டர் யார் தெரியுமா? நிக்கோதேமு. அல்லேலூயா சொல்லாமா? நிக்கோதேமு நீங்க ரகசியமா இருக்கிறது, அதனால அவன் ஒரு ரகசிய உறவாளி நினைக்கக்கூடாது. வெளியரங்கமாய் அவரை பார்க்கும்போது அவர் தேவாலயத்தில் இருக்கிற சகல பண்டிகைகளுக்கும் ஒரு பிரதான பங்கு வகிக்கிறவர். ஆனா தேவாலயத்தில் இருக்கிற 20 லட்சம் ஜனங்களுக்கும் மீட்பர் மேல ஒரு அதிருப்தி. புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் யாரு? இயேசுவின் மேல ஒரு அதிருப்தி, இயேசுவின் உபதேசத்தின் மேல ஒரு அதிருப்தி,
இயேசுவுடைய வார்த்தையின் மேல ஒரு அதிருப்தி. அவன் ஆதியாகம புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் அவன் தோரா என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் தேவாலயத்தின் பலிபீடத்தின் மேல ஆசாரியர்கள் வந்து அடிக்கடி வாசித்துக் கொண்டு போவார்கள். தெரிந்தவர்கள் வாசிப்பார்கள், கற்றுக்கொண்டவர்கள் வாசிப்பார்கள். அதை 12 வருடமாய் கற்றுக்கொண்டவர்கள் யாவரும் இந்த தேவாலயத்துடைய பலிபீடத்தின் மேல் நின்று வாசித்து விட்டு இறங்கி போக வேண்டும். அல்லேலூயா. ஆனா நம்ம வாசிக்கிறதுல பிரியப்பட்டிருக்கிறோம். ஆனா பிரியப்பட்டிருக்கிற யூதர்களின் மத்தியிலே பேப்பர் எழுதப்பட்ட வார்த்தையை காட்டிலும் வார்த்தையே இறங்கி வருகிறது, வார்த்தையே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து தேவாலயத்தின் நடுவிலே வந்தபோது எல்லா யூதர்களும் பிரமித்து பார்த்தார்கள். ஆனா வசனத்தை புரிந்த நிக்கோதேமோ உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. பார்ப்போருக்கு ஆலயத்தினுடைய பனிமுட்டுகள், மேஜைகள், நாற்காலிகள், ஆமென், பலிப்பொருட்கள், ஆடுகள், மாடுகள், கோழிகள் எல்லாம் அடித்து துரத்தப்படுகிறதை பார்க்கும் போது என்னடா இந்த இயேசு புதிதா வந்து ஏதோ செய்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஆமென், நிக்கோதேமுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் உருவானது. இவர்தான் வார்த்தை. அல்லேலூயா சொல்லாமா? இது அல்ல வார்த்தை. ஆமென். அவன் தோராவில் எழுதப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தை. ஆபிரகாமிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், யோசேப்பிலும் பெரியவர், தானியேலிலும் பெரியவர், ஆமென் ஆமென், எலிசாவிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர். இதோ அந்த மனுஷ சாயலாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறாரே, இதுதான் மெய்யான வார்த்தை. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம விடக்கூடாது. எங்க போனாலும் பின்தொடர வேண்டும், எங்க ஒளிந்திருந்தாலும் பின்தொடர வேண்டும். இதனால நிக்கோதேமு என்ன சொன்னான் தெரியுமா? வெளியரங்கமாக இருக்கும் போது நான் ஒரு பரிசீலன், வெளியரங்கமாக இருக்கும் போது தான் ஒரு கமாலியருடைய பாதத்தின் கீழே கற்றவர்கள் வருமானம் தான். இந்த நிக்கோதேமை குறித்து சரித்திரத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? சரித்திரத்தில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நிக்கோதேமு ஆமென் பவுல் படித்ததற்கும் 2000 வருடங்களுக்கு முன்பாக கமாலியருடைய வீட்டிலே போய் உட்கார்ந்து பணிவிடை செய்து வேலை செய்து தங்கி பல வருடமாக அந்த குருவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட ஒரு வேத பகுதிதான் நிக்கோதேமுடைய பிரமாணம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. சகல பிரமாணங்களையும் கமாலியுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். வந்து வேகத்திலே அவன் இயேசு வந்த வேகத்திலே ஒன்றுமே கை காணவில்லை, புரியவில்லை. அப்போதான் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காரியம் புரிந்து கொண்டது. அவன் இப்போது நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் யாவும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இன்றும் தோன்றவில்லை, இப்போது தோன்றி இருக்கிறது. அவன் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த சாட்டவார் எங்கிருந்து எடுத்திருப்பார் தெரியுமா? எத்தனையோ ஆடுகள் பலிக்காக கொண்டு பட போகும்போது அந்த பலிக்காய் ஆட்டுகளை இழுத்து கொண்டு போகிறார்களே, அந்த கயிறு ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த கயிறை எடுத்து சுருட்டி சாட்டைவாராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? நாம் எதெல்லாம் ஆகாது சொல்லி யாரெல்லாம் புறக்கணித்திருக்கிறோமோ, எது இது தேவையில்லை, பலிக்கும் தேவையில்லை, ஆலயத்திற்கும் தேவையில்லை, எதற்கும் பிரயோஜனப்படாது, இது கயிற்றுக்கு ஒப்புமையானது என்று மூலையிலே தள்ளி போடப்பட்டிருக்கிற ஒரு ஓரத்தில் தள்ளப்பட்டிருக்கிற பொருட்களை ஆண்டவர் பயன்படுத்தி சம்மட்டியை போல எழும்ப செய்கிற தேவன். எழும்பி நின்று வார்த்தைகளை உபயோகப்படுத்தின உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? நிக்கோதேமுடைய உள்ளம் தொட ஆரம்பித்தது. போகிறார், அவர் இருக்கிற இடத்திற்கு நேராக போய் வார்த்தையை பயன்படுத்துகிறார். வார்த்தை வாசிகள் சீக்கிரமாக முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் கீழே உள்ள வசனங்களை வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான ஆ நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன்
ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்து ஆ. இயேசுவினிடத்தில் வந்து, ஆ. ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டாரே. அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவனிடத்தில் இயேசு கர்த்தர் இல்லாமல் இருந்தால் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டார்? செய்திருக்க மாட்டாரே. அதனால நீதான் உம்மிடத்தில் வருகிற வார்த்தைகள் தான் அவை சத்திய வார்த்தை என்று நீ என்ன சொல்ல வருகிறீர் என்று காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் கீழே வசனங்களை வாசிக்கிற இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிம்பிளான போதனையை கொடுக்கிறார். இதுவரை நம்ம கற்றுக்கொண்ட யூத பாரம்பரியான எல்லா வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டு தேறினவன் தான் அது இயேசுவுக்கு தெரியும். ஆனா ஒன்றே ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் பிறப்பது என்ற வார்த்தையுடைய அர்த்தம் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் பர்ஃபெக்ட்டாக இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தினம் 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 மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் அதிகாலை ஜெபிக்க வேண்டும், இரவு ஜெபிக்க வேண்டும். எதற்கு சொல்கிறாங்க தெரியுமா? அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரே, நான் வெளியே பயணிக்க போகிறேன், வெளியே நடமாட போகிறேன், எந்த தவறுகளும் என் வாய் வழியாக நம்மை நடைமுறை வழியாக எந்த தவறுகள் வரக்கூடாது தகப்பனே என்று சொல்லி ஜெபித்துட்டு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. திரும்பி வரும்போது என்ன சொல்லி வர வேண்டும்? என்னை காத்தீரே இந்த பாவ குழியிலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இந்த சேற்றிலிருந்து, இந்த சிற்றின்பங்களிலிருந்து, இந்த உலகத்தில் நடமாடுகிற சகல காரியங்களிலிருந்தும் என்னை அதிலிருந்து தீண்டாமல் என்னை பாதுகாத்து பத்திரமாய் வீட்டுக்கு கொண்டு வந்தீரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தான் அன்றைய ஜெபம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்றைய ஜெபம் அப்படிதான் இருந்தது. அதிகாலை ஜெபம் எப்படி இருக்கும், இரவு ஜெபம் எப்படி இருக்கும் என்றால் இப்படிதான் நடந்தது. காலையிலே சொல்லி ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்திற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கும். எல்லாம் அடங்கி இருக்கு. சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், எல்லா காரியத்திற்காக ஜெபிக்கணும். ஆனா இந்த இந்திய ஜெபம் எப்படி தெரியுமா? இந்த காரியமெல்லாம் ஜெபிக்கிறோம், ஆனா தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்துவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? தன்னை, தன் குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அங்க பயணிக்கிற உலகம் இந்த ஆளை விட்டாகட்டும், வீட்டை விட்டாகட்டும், அல்லது அவன் தொழிலை விட்டாகட்டும், எந்த காரியத்திற்கு நாம் கடந்து போனாலும் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகம் சாதாரண உலகம் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஃபேஸ் பண்ணி போகணும்னா இந்த உலகம் நமக்கு சாதாரணமாய் தென்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? சகலத்தையும் பார்க்க வேண்டும், சகலத்தையும் கடந்து போக வேண்டும், சகலத்தையும் ஃபேஸ் பண்ணி போக வேண்டும். எது தீமை, எது நன்மை, எது அநியாயம், எது அக்கிரமம், எது நன்மை தீமை என்பதை குறித்து இந்த உலகத்தில் நடந்து பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லலாமா? அது நன்மை ஏது தீமை ஏது என்பதை பகுத்தறிந்து ஆண்டவரே இதை அட்டாக் பண்ணக்கூடாது, இது என்னை தொடக்கூடாது, இதன் வாழ்க்கையில் பிரவேசிக்க கூடாது என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிற ஜெபம் தான் அதிகாலை ஜெபம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த ஞானத்தை பயன்படுத்தி எதெல்லாமோ செய்துட்டு இருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் எல்லாம் தந்திரமாய் செயல்படுகிற காரியம், தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பேர் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது தவறு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? டிவி தவறு என்று சொல்லப்படவில்லை, ஆனால் டிவி தவறு என்று சொல்லப்படுகிறது. இன்டர்நெட் தவறு என்று சொல்லப்படவில்லை, ஆனால் தவறு என்று சொல்லப்படுகிறது. எதெல்லாம் நம் செயல்பாடுகளுக்குள்ளே, நம்முடைய நினைவுகளுக்குள்ளே, செயல்பாடுகளுக்குள்ளே அவை சுற்றி கொண்டிருக்கிறதோ இந்த உலகத்தின் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்தின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்திக்கிற நபர்கள், நாம் பேசுகிற நபர்கள், நம்மை சந்திக்க வருகிற நபர்கள், நாம் சந்திக்கிற நபர்கள் யாவரும் எப்படி இருக்கிறார் என்பதை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை
அல்லேலூயா சொல்லலாமா? என்ன கோணத்தில் சந்திக்கிறார்கள், என்ன கோணத்தில் பேசுகிறார்கள், என்ன கோணத்தில் என்னிடத்தில் பேச வருகிறார்கள், அல்லது நான் என்ன கோணத்தில் பேச போகிறேன் என்பதை குறித்த பகுத்தறிவுகள் இருக்குமானால் அவர்கள் அதிகாலை ஜெபத்திலே இந்த காரியத்தை பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ரகசியமாக இயேசுவிடத்திலே போய், இயேசுவே, நான் நீர் இருக்கிற வசனத்தின்படி வாழ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தை தான், நீ மறுபடி பிறக்காவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. என்ன சொன்னாமா? மறுபடி பிறக்கிறது என்று சொன்னால் என்ன? அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லலாமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்றால் அவன் இசைக்கல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம். அவன் ஜலம் என்பது அவன் பரிசுத்தமும், ஆவி என்பது காற்று என்பது பரிசுத்தாவியும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லலாமா? அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பறவைகள் கூட்டம் ஒரு முறை ஒரு ராஜாவிடத்திலே வந்து நின்றது. பறவைகள் கூட்டம் எப்படி வந்து நின்றது? ஃபுல்லா நனைந்தவனமாகவே வந்து நின்றது. அல்லேலூயா. ஃபுல்லா நனைந்து கொண்டே வந்து நின்றது. ராஜா கேட்கிறார், நீங்கள் ஏன் இப்படி ஈரத்தன்மையாக வந்து நிற்கிறீர்களே, நனைந்து போய் வந்து நிற்கிறீர்களே கேட்டபோது இந்த பறவைகள் சொன்னது, நாங்கள் வந்த பயணத்திலே பெரும் மழை பெய்தது. மழையில் எங்களுக்கு பறந்து வர முடியாதனால, எங்களை சிறகடிக்க முடியாதனால உம்முடைய இந்த பீடத்தின் அண்ணிலே வந்து அடைக்கலம் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா அந்த கூட்டத்தின் அண்ணில் ஒரு கழுகு இருந்து கொண்டு சொல்லலாம். கழுகை பார்த்தபோது அந்த கழுகின் உடம்பிலே எந்த ஈரமும் இல்லை, நனைந்ததை போலும் இல்லை, அந்த தண்ணீர் படவே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கூட்டத்திலே மழை பெய்தது, இடி மின்னல் பெய்தது, இந்த பறவைகள் எல்லாம் நனைந்த வண்ணமாக வந்திருக்கிறது. நீ ஏன் இந்த கூட்டத்தில் இந்த வேலைதான் பயணித்திருக்கிற? உன் மேல எந்த தண்ணீர் வாசனையும் இல்லையே, தண்ணீர் படவில்லை என்று கேட்டபோது அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவன் மழை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே வானத்தை உற்று பார்த்தேன். உற்று பார்த்தபோது மேகமூட்டம் வந்தது, மேகம் கருகலாக வந்தது. கருகலாக வர ஆரம்பித்த உடனேயே என்னுடைய சேட்டைகளை விரித்து பறந்து உயர போய் மேகங்களுக்கு அப்பால ஒரு பாதை எனக்கு இருக்கிறது. அதிலே நான் பறக்க ஆரம்பித்தேன். அதிலே நான் பறக்க ஆரம்பித்த போது மழை கீழையும் நான் மேலையும் பறக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் மேலே பறந்து 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 இந்த அரண்மனை பற்றி வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் நாம் கலிற்கு சமமாய் வாழ வயது திரும்ப வாழ வயது போல் ஆகி அதற்கு சமமான ஒரு சட்டையை கற்றுக் கொடுப்பா. அதை பறந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு பாதையை கற்று நமக்கு காண்பிப்பா. இந்த இயற்கையிலே மழை இருக்கும், இந்த இயற்கையிலே இடி இருக்கும், இந்த இயற்கையிலே மின்னல் இருக்கும், இந்த இயற்கையிலே குளங்கள் இருக்கும், இந்த இயற்கையிலே ஏரிகள் இருக்கும், இந்த இயற்கையிலே சமுத்திரங்கள் இருக்கும், இந்த இயற்கையிலே நதிகள் இருக்கும். ஆனா நீயோ உயரத்திலிருந்து வந்திருக்கிறபடியா உயரத்தை நோக்கி பார்க்கும்போது, உயரத்திலே பார்க்கும்போது உனக்கு தெரியும், இதோ மேகம் கருகலாகிவிட்டது, மேகம் அஸ்தமிக்கப்பட்டிருக்கிறது, மேகம் சூரியனை மறைத்து விட்டது. ஓ ஹalleluya! ஆமென். நான் சந்திர வெளிச்சத்தின் நடுவிலே இயேசுவிடத்திலே போகிறேன். சந்திரனுடைய வெளிச்சத்திலே இயேசுவிடத்திலே போகிறேன். அந்த சந்திரனுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இயேசு நீதியின் சூரியனாக நின்று கொண்டிருக்கிறார். நீதியின் சூரியனாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூரியனை தரிசிக்க போகிறேன் என்று ஒரு மனிதன் உலகத்தை மறந்து, உலகத்தின் காரியங்களை மறந்து, சபையை மறந்து, ஓ ஹalleluya, திருச்சபையை மறந்து இயேசுவை பின்னாடி மலையின் மேல் ஏறி போனான். மலையின் மேல் ஏறி போனான். இது நீங்களும் நானும் இயேசுவிடத்திலே போனான். அவன் நமக்கு நல்ல ஆலோசனையாக இருப்பான், நல்ல ஆலோசகராக இருப்பான், நல்ல வார்த்தையாக இருப்பான். இதனுடைய பெனிஃபிட் சொல்லாம போனா நியாயமில்லை. இதனுடைய பெனிஃபிட் என்ன தெரியுமா? கடைசியிலே வாசித்தோம் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இயேசுடைய சரீரத்தை வாங்குவதற்கு இந்த ரகசிய சீசர்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா.
ரகசிய சீசர்கள் உயிரை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. மற்ற 70 சீசர்களும் இயேசுவுக்கு நடந்ததை கேள்விப்பட்டவுடனே தலைதெறிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. தலைதெறிக்க ஓடினார்கள். ஆனால் இயேசு வார்த்தையாய் ஜீவனாய் பலனாய் இந்த உலகத்துக்கு வந்தபடினால அவரை சாதாரணமாய் இந்த உலகத்திலிருந்து அனுப்பக்கூடாது. ராஜாக்களின் பிரபலம் மகிமை இயேசு கிடைக்க வேண்டும். அதுல 2 பேர் பயன்படுத்தப்பட்டார். என்ன தெரியுமா? நிக்கோதேமு 100 ராத்தல் வெள்ளை போலங்களை கிறிஸ்துவுக்காய் வைத்திருந்தார். 100 ராத்தல் என்றால் 33 கிலோகிராம். நாம ஒரு 100 கிராம் வச்சுட்டு ஃபிஷ் 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 சொல்றோம் இல்லையா? இல்லையா சொல்லலாமா? ஆனால் இயேசுவின் சரீரத்தில் பூசுவதற்கு நிக்கோதேமு ரகசியமாக மறைத்து வைத்திருந்த வெள்ளை போலத்தின் மதிப்பு 33 கிலோகிராம். வெள்ளை போலம் 100 ராத்தல். இல்லையா சொல்லலாமா? அன்று நான் வசனத்தை நினைத்திருக்கேன். ராஜாக்களின் பிரபலமான ஆசா ராஜா மட்டும்தான் அடக்காராதில்லை பிரபல அஞ்சலி செலுத்தப்பட்டார். ஆசா ராஜாவை தவிர உலகத்திலே யாருக்கும் இப்படி ஒரு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. இதை நிக்கோதேமு அறிந்து கொண்டு அவரை விட பிரபலமான உலகத்தில் சரித்திரத்தில் எவரும் சொல்லப்படாதவரை இயேசுவுக்கு அந்த டபுள் உஷாரா இருந்தான். யாரு? நிக்கோதேமு. அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவோ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 அதிகாரங்கள் வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். இயேசுவோ ராஜாக்கள் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறையின் மத்தியிலே அவர் அடக்கம் பண்ணப்படுவார். அல்லேலூயா. அந்த கல்லறையிலே ஒருவரும் பயன்படுத்தப்பட்டிராலும் ஒருவரை படுக்க வைக்கப்படாதலும் ஒரு சவத்தையும் வைக்கப்படாதலுமான புது கல்லறை. அல்லேலூயா சொல்லாமா? ஃப்ரெஷ்ஷான கல்லறை. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அறிஞத்தி உடனாகி யோசேப்பு தனக்கென்று வைத்திருந்த தனக்கென்று வைத்திருந்த கல்லறையே ராஜாக்களுடைய பிரபலங்களின் நடுவில் இருக்கிறது என்றால் இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்று பாருங்கள். இவன் எப்படிப்பட்ட நபர் என்று பாருங்கள். ஸ்டேட்டஸ் எப்படி பாருங்க. உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு பிரபலங்கள் தமிழகத்தில் பிரபலங்களுக்கு மெரினா பீச் என்பது பிரபலம். யார் இருந்தாலும் கட்சியில உயர்ந்தவர்கள் யார் இருந்தாலும் அவங்க வீடுகளை அடக்கம் பண்ணுவாங்களா? இல்ல. எங்க அடக்கம் பண்ணணும் சார் கேட்டீங்கன்னா அங்கே பிரபலங்கள் அடக்கப்பட்டிருக்கிற மெரினா பீச். உங்களை எண்ணி வைக்க முடியுமா? அல்லேலூயா. வைக்க முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு பிரபலம் இல்ல. ஆனா பிரபலங்கள் என்ன சொல்லுவார்கள்? என்ன சிவகங்கையில வைக்க கூடாது. அவன் பிறந்திருக்கிறது சிவகங்கையில இருக்கும். ஆனா என்ன எங்க வைக்க கூடாது? சிவகங்கையில வைக்க கூடாது. என்ன எங்க வைக்கணும்? என் அம்மா இருந்த இடத்துல, என் அப்பா இருந்த இடத்துல, என் டேடி இருந்த இடத்துல, என் அந்த பக்கத்துல வைங்க. அது எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடுவோம். இயேசு எந்த போராட்டம் இல்லாமல், எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த காரியமும் இல்லாமல் ஒரு ரகசிய சீசர் அவருக்கு பின்னாக நடந்து கொண்டே இருந்தான் என்றால் உங்களுக்கு எனக்கு பின்னாக கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கூட இருக்குமானால் நீ மரித்தாலும் நல்ல ஒரு காரியத்தை பரலோகம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் என்பதை மறக்காமல் கர்த்தரை பின்பற்றி தேவனை பின்பற்றி அவரை ஆராதிக்க பழகு, அவரை துதிக்க பழகு, ஆண்டவரை உயர்த்த பழகு, தேவனை மகிமைப்படுத்த பழகு, கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இரு. நீ ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் நாட்களை
கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு மதிப்பு இல்லை. நான் இந்த சபை கூட்டத்தோடு இருக்கிறபடினால எனக்கு வேல்யூவேஷன் இல்லை, எனக்கு உயர்வு இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை அப்படி சொல்லிட்டே இருப்பாயானா இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ சபையை பார்க்க கூடாது, கூட்டத்தை பார்க்க கூடாது. உன்னை அழைத்திருக்கிற இயேசுவை உன்னுடைய கண்கள் பார்க்கட்டும். உன்னை அழைத்திருக்கிற இயேசுவை உன் கண்கள் பார்க்கட்டும். கூட்டத்தை பார்க்க வேண்டாம், அவன் சமூகத்தை பார்க்க வேண்டாம். ஹalleluya ஹalleluya. கிரவுடை பார்க்க வேண்டாம், உயர்வை பார்க்க வேண்டாம். நான் 2 3 என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு விலக மாட்டான், உங்களோடு பிரியா இருப்பார், உங்கள் கூடவே இருப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஹalleluya. இயேசு தன்னுடைய சீசர்களை ரகசியமாய் வைத்தவருடைய காரணம் அவருடைய முடிவை அவர் ருசி பார்த்தார். முடிவை அவர் ருசி பார்த்தார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய காரியமாக வெளியில உலகத்தில் என்னை பரிகாசம் பண்றாங்க, உலகத்தில் என்னை நிந்திக்கிறாங்க, உலகத்தில் என்னால் தலை காண்பிக்க முடியல. உலகம் உனக்கு விரோதமா இருந்தாலும் நீ கர்த்தருக்கு விரோதமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிள்ளையா இருக்க வேண்டும், கர்த்தர் பயன்படுத்த பாத்திரமா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரோதனமா இருக்க வேண்டும். தேவனை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிப்போம், தேவனுக்காக தன்னை அர்ப்பணிப்போம். ஹalleluya ஹalleluya. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது.
பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையிலே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே, தேடத்தொடரி கலப்பதாயே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே, காயப்பட்டே சொல்லி கலப்பதாயே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானே. வெளிச்சமும் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. வெளிச்சமும் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. வெளியரங்கமான சீசனாவிட்டால் இயேசு ரகசிய சீசனார் இருந்து பழகுவார்.
நிக்கோதேமே